அமைந்த கரையில் 10 ரூபாய் நோட்டை கீழே போட்டு ஆட்டோ ஓட்டுநரின் கவனத்தை திசை திருப்பி 3 லட்சம் ரூபாயை மர்ம நபர்கள் பறித்துச் சென்றுள்ளனர். சென்னையை அடுத்த கிழக்கு தாம்பரம் நாதமுனி கோவில் தெருவைச் சேர்ந்தவர் 46 வயது சுகிதா. இவரது கணவர் எலக்ட்ரீஷியனாக வேலை பார்த்து வருகிறார். சுகிதாவின் அக்காள் சுகந்தாவின் மகன் ரித்தீஷ் உடல்நலக் குறைவு காரணமாக கீழ்ப்பாக்கம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். நேற்று ரித்தீஷுக்கு அறுவை சிகிச்சை நடைபெற்றதால் அதற்கு பணம் கட்ட வேண்டி இருந்ததால் சுகிதா 3 லட்சம் ரூபாயை எடுத்துக்கொண்டு ஆட்டோ ஓட்டுநரான தனது அண்ணன் லூர்துராஜ் என்பவருடன் ஆட்டோவில் சென்றுள்ளார். பின்னர் அமைந்த கரையில் பூவிருந்தவள்ளி நெடுஞ்சாலையில் உள்ள ராஜ்பவன் ஹோட்டல் வாசலில் ஆட்டோவை நிறுத்தி சாப்பாடு வாங்குவதற்காக சுகிதா சென்றார். அப்போது ஆட்டோ ஓட்டுநர் லூர்துராஜ் மட்டும் ஆட்டோவில் தனியாக இருந்துள்ளார். அப்போது அங்கு வந்த அடையாளம் தெரியாத இருவர் ஆட்டோ ஓட்டுநர் லூர்துராஜிடம் ஆட்டோ பின்பக்க சக்கரம் அருகே 10 ரூபாய் நோட்டு கிடப்பதாக கூறினர். உடனே லூர்துராஜ் அந்த பணம் தன்னுடையதுதான் என்று கூறி எடுக்க சென்றுள்ளார். அப்போது மர்ம நபர்கள் சுகிதா ஆட்டோவில் வைத்திருந்த 3 லட்சம் ரூபாய் பணப்பையை எடுத்துக்கொண்டு மின்னல் வேகத்தில் இருசக்கர வாகனத்தில் தப்பிச் சென்று விட்டனர். கீழே கிடந்த 10 ரூபாயை எடுத்துக்கொண்டு ஆட்டோவுக்கு திரும்பிய லூர்துராஜ் பணப்பை காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். அதற்குள் சாப்பாடு வாங்கிக் கொண்டு அங்கு வந்த சுகிதாவிடம் அது பற்றி கூறவே அவர் அழுது புலம்பினார். அக்காள் மகன் சிகிச்சைக்காக செலுத்த வைத்திருந்த பணத்தை பறித்துச் சென்று விட்டார்களே என கதறினார். பின்னர் அது குறித்து அமைந்த கரை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து சம்பவ இடத்தில் பதிவான சிசிடிவி காட்சி அடிப்படையில் கவனத்தை திசை திருப்பி கைவரிசை காட்டிய மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். 10 ரூபாய்க்கு ஆசைப்பட்ட ஆட்டோ ஓட்டுநர் 3 லட்சம் ரூபாயை இழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கவனத்தை திசை திருப்பி கொள்ளையடிக்கும் சம்பவங்கள் சென்னையில் சமீப காலமாக குறைந்திருந்தது. இப்போது ஆட்டோ ஓட்டுநரிடம் மீண்டும் கைவரிசை காட்டியிருப்பதால் அவர்கள் முன்னாள் குற்றவாளிகளாக இருப்பார்களோ என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். 5 ரூபாய், 10 ரூபாய், 50 மற்றும் 100 ரூபாய் நோட்டுகளை தரையில் விசிறி அடித்தும் சட்டையில் காக்கா எச்சம் அல்லது மலத்தை யாரோ தெளித்திருக்கிறார்கள் என தெரிவித்தும் கவனத்தை திசை திருப்பி மர்ம ஆசாமிகள் கைவரிசை காட்ட முயல்வார்கள். அதுபோன்று தெரிவிக்கும் நபர்களிடம் உஷாராக இருக்கும்படி பொதுமக்களை அறிவுறுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.